பாசிட்டிவ்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸ் முடிஞ்சிருக்குது. யாருக்கு அப்படின்னா முக்கியமாக இந்திய அணிக்கு. இங்கிலாந்து நினைச்சிருந்திருப்பாங்க இந்த இந்திய அணியை துவச்சு எடுத்துடலாம், உள்ள வந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்க 5-0 அடிக்கணும், இல்லை அதிகபட்சம் 4-1, அதுக்கு கம்மியாக போகாது அப்படின்னு நம்பியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு இந்தியா ஆடின இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 2-2 இந்த சீரீஸை முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சல்யூட் இந்த இந்தியன் டீமுக்கு. ஏன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நான் சொன்ன அந்த பாசிட்டிவ் அது அமைஞ்சிருக்குது. பேட்டிங்லேயும் சரி, பவுலிங்லேயும் சரி, ஃபீல்டிங்லேயும் சரி, எல்லா இடங்கள்லையுமே பாசிட்டிவ்ஸ் நிறைஞ்சிருக்கு. அதை தனித்தனியாக நம்ம ஒன்று பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த பிச்சஸில் நம்முடைய இந்தியன் டீம் எவ்வளவோ திணறி இருக்காங்க. பட் ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த 2014 அப்புறமா 18, 20 அப்படின்னு அப்படி ஒவ்வொரு வருஷமும் வந்து டெவலப் ஆகிட்டே வந்துட்டு நம்ம இந்தியன் பேட்டிங் அட் இங்கிலாந்து பிச்சர்ஸ். முக்கியமாக விராட் கோலியுடைய எரால தான் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஓவரை பார்க்க முடிஞ்சுது, அவருடைய கேப்டன்சியில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா. அப்படிப்பட்ட இந்த இந்திய அணி இன்னும் இங்கிலாண்டில் நம்ம ஒரு சீரீஸ் ரீசன்ட் டைம்ஸில் ஜெயிக்கவே முடியலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான், ரைட். பட் ஆனால் நம்ம ஆல்மோஸ்ட் அது கிட்ட நெருங்கிட்டோம் இந்த சீரீஸ்லன்னு சொல்லலாம். 2020-21 சீரீஸ்லேயே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அதை நெருங்கி போனோம், ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. இந்த முறையும் அதை விட இன்னும் அதிகமாக நெருங்கி போய் மிஸ் ஆயிருக்கு. பட் பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இங்கிலாந்து பிச்சர்ஸில் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி. இந்த சீரீஸில் தான் அவ்வளோ பேட்டிங் ரெக்கார்ட்ஸ். இண்டிவிஜுவலாக நீங்கள் கேப்டன் சுப்மன் கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆகட்டும், ஆஸ் அ கேப்டனாக வந்துட்டு இது அதிகபட்சமான ரன்ஸ் இந்த ஸ்டேடியமில் இந்த கிரவுண்டில் இதுதான், ஒரு சீரீஸில் ஒரு கேப்டனாக வந்துட்டு இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி அடித்ததில் எவ்வளோ ரன்ஸு அப்படின்னு பல இடங்களில் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1, 2 வந்து பிடிச்சிருந்திருக்காரு இந்த சீரீஸோட முடிவில் சுப்மன் கில். தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவர் ஒரு கேப்டன் கம் பேட்ஸ்மேனாக இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் அவர் கொடுப்பாரு அப்படின்றத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நம்ம, இல்லையா? ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நம்ம KL ராகுல் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு சீனியர் பேட்ஸ்மேனாக ஸ்டெப் அப் பண்ணி விளாடுறாரு. ஓப்பனர் ஸ்லாட்டு நீங்கள் ஓப்பனராக போடுவீங்க, திடீர்னு என்ன நம்பர் 3 விளாட வைப்பீங்க, நம்பர் 5 விளாட வைப்பீங்க, விட்டா நம்பர் 6, 7 கூட விளாட வைப்பீங்க. இப்படி என் பொசிஷனை மாற்றிட்டே இருக்கீங்க. பட் நீங்கள் எங்கே போட்டாலும் நான் ஆடி காட்டுறேன், நான் யாருங்கிறது எல்லா பொசிஷனுக்கு மேலும் ஒரே விஷயம் தான், நான் ஒரு கிளாசி பேட்ஸ்மேன். நான் KL ராகுலில் கிளாசி ராகுல் அப்படின்றத இந்த சீரீஸ்லையும் நிரூபிச்சிருக்காரு KL ராகுல். அவரை தொடர்ந்து அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஒரு யங் கன். சீரீஸோட ஆரம்பத்தில் அவர் நல்லா விளையாடி இருந்தாலும் நடுவில் ஒரு ஸ்லோப் தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் ஏறிட்டாப்ல. இப்போ என்னன்னா வந்துட்டு இந்த சீரீஸை முடிக்கும்போது ஒரு நல்ல செஞ்சுரியோட இந்த 5th டெஸ்ட் மேட்சை முடிச்சு வச்சிருக்காரு. ஸோ அவருடைய அந்த பாசிட்டிவ் KL ராகுல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஒரு யங் கன் யசஸ்வி ஜெய்ஸ்வால், இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன் ரைட் லெஃப்ட் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த சீரீஸோட முடிவில். ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்கில் இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் பதில்கள் இது மூலமாகவும் கிடைச்சிருக்கு. ஓப்பனர் ஸ்லாட்ஸ் இப்போ பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி. அடுத்தது நம்ம 1 டவுனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான், அதை பற்றி நம்ம தனியாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதுங்கிறத பேச போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா ரிஷப் பண்ட்டுடைய இந்த கம்பேக். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாரு, சரி IPL வந்தாரு கம்பேக் ஆட்ட ரைட்டு, டெஸ்ட்ல என்ன பண்ண போறாரு அப்படிங்கும்போது அவருடைய யூஸ்வல் ஃப்ளம்பாயன்ஸ்லேயே ஆடி ஒரு மிகப்பெரிய சீரீஸ் அந்த விளையாடி இருக்காரு. கமிட்டடான பேட்டிங்கை ஆடி, அதை விட முக்கியமானது அவருடைய ஒரு இன்ஜுரி டைமில் கூட அந்த காலை வச்சு வந்து அவர் ஆடினது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை வாங்கி கொடுத்துருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதில் இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு என்ன அப்படின்னா அதை தொடர்ந்து பேட்டிங் அடுத்ததாக வரக்கூடிய பவுலிங், அதுவும் ஆல்ரவுண்டர்ஸ் ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர், 2 பேரும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ். 2 பேரும் அவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க. ஜடேஜா வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸில் 400-500 ரன்களுக்கு மேலே அடிப்பாருங்கிறத எவ்வளோ பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. 5 மேட்ச் விளையாடி த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன்ன்ற மாதிரி ஒரு பேர் எடுத்திருக்காரு. சுப்மன் கில் கூட வந்துட்டு ஒரு சிங்கிள் இல்லை வந்து ஒரு 10-15 ரன்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்குப்பா, ஜடேஜா அவுட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பேரை வாங்கி வச்சிருக்காரு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் ஒரு அக்சர் பட்டேல் எப்படி ஒரு ஆல்ரவுண்டரா ஜடேஜாக்கு அடுத்தபடியாக நல்ல பேட்டிங்கில் வந்துட்டே இருக்கிறாரோ அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டரா சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே அந்த சீரீஸை காட்டியிருக்காரு. நல்ல இம்ப்ரூவ்டு பேட்டிங்கு, தைரியமாக அடிச்சிருக்காரு. 5th டெஸ்ட் மேட்சுடைய அந்த கடைசி 2வது இன்னிங்ஸில் அவர் அடிச்ச ½ செஞ்சுரி ஆஃப் 46 பால்ஸுங்கிறதெல்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அந்த மாதிரி அவருமே வந்து ஒரு பேட்டிங் டெப்த்தை கொடுத்துருக்காரு. பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை நமக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா பும்ரா இல்லாத 2 மேட்ச் தான் நம்ம ஜெயிச்ச 2 மேட்ச். இது எவ்வளோ பேர் கவனிச்சிருப்போம்னு தெரியல. 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ட்ரா, 2 மேட்ச் தோற்று போனோம். ஆனால் ஜெயிச்ச 2 மேட்சுமே பும்ரா மாதிரி ஒருத்தர் இல்லாத 2 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ அப்போ சிராஜ் ஒரு மேட்ச்சை ஸ்டெப் அப் பண்ணுறாரு, ஆகாஷ் தீப் ஒரு மேட்ச்சை ஸ்டெப் அப் பண்ணுறாரு. இவர் இல்லைனா தான் நாங்கள் இன்னும் நல்லா விளாடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க ஓன் பண்ணி விளாடுறது ஒரு சூப்பர்பான விஷயம். பிரசித் கிருஷ்ணாவும் டு எக்ஸ்டெண்ட் வந்து அவருடைய பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. பட் இன்னும் அந்த நல்ல ரிசல்ட்ஸ் அவர் கிடைக்க வரமாட்டேங்குது சில இடங்களில் பார்க்கும்போது. அந்த கன்சிஸ்டன்சி 9 and லென்த்தாக கூட இருக்கலாம். பட் இந்த 3 பேர் ஸ்டெப் பண்ணி விளாடுறது அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜஸ்பிரித் பும்ரா ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர்பான ஒரு எஃபர்ட்ஸை போடுறாங்க.
அற்புதமான லைன் அண்ட் லென்த்தை மெயின்டைன் பண்ணுறாங்க, லேர்ன் பண்ணுறாங்க, அடுத்தடுத்த இன்னிங்ஸ் இன்னும் பெட்டர் பண்ணுறாங்க, அந்த பிக்சர் ரீட் பண்ணுறாங்கன்றது வந்து இவங்கள்ட்ட நம்ம நல்லா பார்க்க முடியுது. முக்கியமாக வந்து நியூ பால் எடுக்காமல் அந்த ஓல்டு பாலை வச்சே டே 5ல வந்து இந்த 5th டெஸ்ட் மேட்ச்சில் அவங்க வந்து ரிவர்ஸ் ஸ்விங் எடுத்து அவுட் ஸ்விங்கில் விக்கெட்ஸ் எடுத்து தருப்பாருங்க நம்மளுடைய முகமது சிராஜ். அதெல்லாம் வந்து பாராட்டத்திற்குரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே நமக்கு டூ மச் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் கிடைச்சிருக்கு இந்த சீரீஸில் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த சீரீஸ் முடிவில் நிறைய பேர் இந்த ஆரம்பத்தில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்களோ அதுக்கு பதில் வந்துருச்சு. சுப்மன் கில்லோட கேப்டன்சி மேட்சுக்கு மேட்ச் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. முதல் 2-3 மேட்ச்சில் எப்படி இருந்தாலும் அதை விட 4வது மேட்ச்சில் பெட்டர் கேப்டன் ஆகும், 5வது மேட்ச்சில் இன்னும் பெட்டர் கேப்டன் ஆயிருக்காரு. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ரூம் ஃபார் எரர்ஸ். இன்னும் கொஞ்சம் இடங்களில் வந்து அவர் வந்து தன்னுடைய கேப்டன்சியை டெவலப் பண்ணணும். பட் ஆனால் ஒரு முதல் சீரீஸ்க்கு இதை விட ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் வேற யாருக்கும் கிடைச்சிருக்காரு. பேட்டிங்லையும் சூப்பராக எக்ஸல் பண்ணியிருக்காரு, கேப்டன்சிலையுமே அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஸோ சுப்மன் கில்லோட இந்த பாசிட்டிவ்ஸ் ப்ளஸ் பேட்டிங் டீம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஆடுவோம்னு யாரும் எதிர்பார்க்காத ஒரு பேட்டிங் ஆடி கொடுத்துருக்கோம். 1000 ரன்ஸுக்கு மேலே ஒரு மேட்ச்சில் நம்ம இங்கிலாண்டில் போய் அடிச்சிருக்கோம் 2 இன்னிங்ஸ் சேர்த்து அப்படின்னா இதை விட வேறு என்ன வேணும். ஸோ இந்தியா இஸ் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கவலையே இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் கவலைகள் கண்டிப்பாக இருக்குது. அது எந்தெந்த இடங்கள்ல நமக்கு வரிங்காக இருக்குது. இன்னுமே நம்ம 2 மேட்ச் தோற்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, எந்த இடங்கள்லாம் நம்ம வந்து இங்கிலாந்து பிச்சஸ் இன்னும் லேக் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் பல பேர் பல விதமாக பேசினப்பையும் இந்த 5 மேட்ச் முடிவில் இன்னைக்கு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாத்தையும் நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்கோம். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். எந்த விஷயம் முக்கியமாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, நம்ம இந்தியன் டீமுடைய பேட்டிங்கா, பவுலிங்கா, இல்லை ஆல்ரவுண்டர்ஸ் விளையாடின ஆட்டமா, எதுங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பராக நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் படம். ஓகே பாய்.